நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் பத்திரங்கள், அதன் மூலமாக வாங்கின நன்கொடைகள், இதை பத்தி நாளுக்கு நாள் அப்டேட் வந்துகிட்டே இருக்கு. அதற்கு மேல கட்சிகளுக்கும் என்ன சொல்றதுனே தெரியாம திக்கி திணறி நிற்கக்கூடிய நிலைமை தான் இப்போ எல்லா கட்சிகள்லையுமே இருக்கு. அதை பத்தினதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்மளோட இணைந்திருக்கிறார் நந்தா அவர்கள். வணக்கம் நந்தா. வணக்கம். சொன்னது மாதிரி நாளுக்கு நாள் போய்கிட்டே தான் இருக்கு. யார் எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்றத கணக்குல காட்டுறதுக்கு திணறாங்க. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. என்ன நிலைமை? உச்சநீதிமன்றம் ஏற்கனவே திங்கட்கிழமைக்குள்ள நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு எஸ்பிஐக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு அந்த வழக்கு விசாரணை வந்துச்சு. உச்சநீதிமன்ற தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, இதை நீங்க நேர்மையாக நடந்துப்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை பதிவு பண்ணதோடு இல்லாமல் அந்த சீக்ரெட் கோடு, ஆல்ஃபா நியூமரிக் கீஸ், என்னென்ன தகவல் இருக்கோ எல்லா தகவலையும் ஒட்டுமொத்தமாக நீங்கள் இதை சொல்லலை அதை சொல்லலை, இதை கேட்டீங்க அதை கேட்டிங்கலாம் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அம்புட்டியும் கொண்டு வந்து வியாழக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்குள்ள நீங்கள் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1000 ஃபோன்லாம் எங்களால் அடிக்க முடியாது, ஏட்டு கூட நீங்கள் ஆக மாட்டீங்க போல அப்படின்னு சொல்லிட்டாங்க போல. வழக்கமாக எஸ்பிஐயில் இது நோட்டை அது நோட்டுன்னு 10 வாட்டி நீங்கள் உங்கள் ப்ராசஸ் அது உங்கள் பேங்க்குள்ளே வச்சுக்கோங்க, எங்ககிட்ட அதிகம் காட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி டீல் பண்ணிட்டாங்க. அதனால் வியாழக்கிழமை 5ஆம் தேதி 5 மணிக்குள்ளே, வியாழக்கிழமை மாலை 5 மணிக்குள்ளே எல்லா தகவல்களையும் கொடுத்து தேர்தல் ஆணையம் அதில் பதிவேற்றம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இதில் இன்னொரு தகவல் என்னென்னா, சனிக்கிழமை அன்னைக்கு தேர்தல் ஆணையம் ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. நாங்கள் சீலிட கவரில் உங்கள்கிட்ட ஒரு தகவல் கொடுத்தோம்ல, அதை திருப்பி கொடுங்க, எங்கள்கிட்ட காப்பி இல்லை அப்படின்னோடனே ஸ்கேன் பண்ணிட்டு அதை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னாங்க. அப்போது பிரசாந்த் பூஷன் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு கொடுங்கன்னா ஸ்கேனிங் மிஷின் ஒர்க் ஆகலன்னு சொல்லுவாங்க, நீங்களே ஸ்கேன் பண்ணிட்டு எங்கள்கிட்ட காப்பியை கொடுங்க அப்படின்னோடனே அந்த காப்பிகளும் நேற்று வெளியிடப்பட்டுருந்துச்சு. அதில் என்ன வெளியிடப்பட்டுருந்துச்சு அப்படின்னா, அரசியல் கட்சிகள் தாங்கள் யார்கிட்டலாம் பணம் வாங்கணும் அப்படிங்கிறத அவங்களுடைய வரவு செலவு கணக்கை தேர்தல் ஆணையத்திட்ட சமர்ப்பிப்பாங்க. அந்த கணக்கின் அடிப்படையில் ஒவ்வொரு கட்சியும் கொடுத்த விவரங்கள் பதிவேற்றப்பட்டிருந்துச்சு. தமிழ்நாட்டில் தேமுதிக, இடதுசாரிகள் எல்லா கட்சிகளும் அவங்களுடைய வரவு செலவு பதிவு பண்ணியிருந்தாங்க. அதில் தேமுதிக நாங்கள் பாண்டு வாங்கலான்ட்டாங்க. அதிமுக அவங்களுடைய 6 கோடிக்கு கணக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 6.5 கோடியில் 5 கோடி சிஎஸ்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. 5 கோடி எதுக்கு சிஎஸ்கே கொடுத்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஐயா, ஐபிஎல் வேறு வரப்போகுது. இந்த 5 கோடியை ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா, ஏற்கனவே சென்னை ஸ்டேடியம் இருக்குல்ல, அதில் ஐஜேகே அப்படின்னு 3 ஸ்டாண்டு. இந்த பேரை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் கட்டியிருப்பார் அப்படின்னு. பாரிவேந்தர் கட்டியிருந்தார். ஐஜேகே 3 ஸ்டாண்டை கட்டி அதுக்கு இப்போ அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணாமலே ரொம்ப நாள் இழுத்தடிச்சு போய்கிட்டு இருந்துச்சு. இந்த விவகாரத்தினால எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் விற்க முடியாது, கட்டண ஸ்டாண்டில் அலோவ் பண்ண முடியாமல் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அது தொடர்ச்சியாக இந்த பணம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லப்படுது. அது என்ன அப்படிங்கிற விஷயம் இருக்குது. மற்ற அரசியல் கட்சிகள்லாம் பெரும்பாலும் யார்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லவே இல்லை. அந்த வகையில் அதிமுகவும் திமுகவும் பாராட்டும் யார் யார்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திமுக அவங்களுடைய பட்டியலை கொடுத்துருக்காங்க. அதில் 656.5 கோடி அவங்க தேர்தல் பத்திரங்கள் மூலமாக வாங்கியிருக்காங்க. இதில் சுமார் 509 கோடி லாட்ரி கிங் மார்ட்டின் அவர்கள்கிட்ட பெறப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் பகிரங்கமாக வெளியிடப்பட்டிருக்கு. எவ்வளோ தைரியமாக வெளியிட்டிருக்காங்க பாருங்க. இல்லை, இதில் என்ன தைரியம் அப்படின்னா, ஏற்கனவே லாட்ரி மார்ட்டினிடம் திமுக பணம் வாங்கிக்கிறது அப்படிங்கிற தகவலை விகடன் ஒரு வாட்டி பிரசுரம் பண்ணியிருக்கும் போது, விகடன் கிட்ட 100 கோடி ரூபாய் கேட்டு மானநஷ்ட வழக்கும் திமுக தரப்பில் தொடரப்பட்டிருந்துச்சு. அப்போ அது உறுதி செய்யப்படாத விஷயம். இப்போ நாங்களே சொன்னதுக்கு அப்புறம் வேணா நீங்க என்ன வேணா பேசிக்கங்க. ஆனால் அப்போ அது உறுதி இல்லை இல்லையா? இல்லை, இதில் என்ன முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த 1368 கோடி கொடுத்து நாட்டிலேயே மிகப்பெரிய வள்ளலாக தேர்தல் பத்திரங்களில் மாட்டின்னு இருக்கும்போது, இந்த 200 ரூபா பார்ட்டிஸ் சில சேனல் வச்சுருப்பாங்கல்ல மாத குழிக்கு, அவங்கெல்லாம் பாஜகவுக்கு அடுத்த லாட்ரி அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக 1300 கோடி அவங்களுக்கே போச்சுங்கிற மாதிரிலாம் கணக்கு இருந்தாங்க. அதில் முக்கால்வாசி கிட்டத்தட்ட அவங்க கொடுத்ததில் 37% திமுகவுக்கு தான் போயிருக்கு. அப்படிங்கும்போது அப்போ நீங்கள் எதுக்கு வாங்கினீங்க, இதில் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதில் தேர்தல் ஆணையம் அந்த பட்டியல் விட்டுருக்காங்க அப்படிங்கிறனால அதை பெருசாக எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பாஜகவுக்கு கொடுத்த அதே நிறுவனம் திமுகவுக்கும் கொடுத்துருக்குன்னா இதன் பின்னணியில் என்ன இருக்குது யோசித்து பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு தகவல் வைக்கப்படுது. ஐயா எடப்பாடி ஒரு அறிக்கையெல்லாம் வேறு விட்டார். இந்த மாதிரி லாட்ரி விற்கிறவன்ட்டெலாம் காசு வாங்கியிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ரேஞ்சு கொடுத்த உடனே இந்த பக்கத்துலேருந்து பொருளாளர், நாங்கள் லாட்ரி மாட்டிங்கிட்ட வாங்கினாலும் நாங்கள் யாரையும் மிரட்டி வாங்கலை, நீங்கள் எல்லாம் யோகியம்மா அப்படிங்கிற மாதிரி இவர் எடப்பாடி கிட்ட விட்டுருக்காரு. அவங்கள மொத்தம் 600 கோடி தான் வாங்கியிருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு 600 கோடி வாங்குறவங்க சண்டைக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் போய் பிஜேபி கிட்ட போடுங்கயா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நிலைமை. இதில் இன்னொரு விவகாரம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, தேர்தல் பத்திரங்களில் ஒரு விஷயம் இருக்குது.
அதை வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு எஸ்பிஐ முழுசாக கொடுக்கல. எஸ்பிஐ வந்து அதை பகிரங்கமாக வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பத்திரத்தை யார் வேணால் வாங்கி யாருக்கு வேணால் கொடுக்கலாம். வாங்குகிற நபர் வந்து கேஒய்சி கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வந்து பத்திரம் வாங்குகிறேன் அப்படின்னா என்னுடைய கேஒய்சி டீட்டெயில்ஸ் கொடுத்து 1 கோடி ரூபாய்க்கு நான் பத்திரம் வாங்குறேன். அந்த 1 கோடி ரூபாய்க்கு நான் ஒரு 10 பத்திரம் வாங்கி உங்ககிட்ட ஒரு 5, அவர்கிட்ட ஒரு 5, இந்த கேமராமேன்ட்ட ஒரு உங்ககிட்ட 5, அவர்கிட்ட 3, இவர்கிட்ட 2 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா நீ கொண்டு போய் வந்து அவர்கிட்ட கொடுக்கலாம், யாருக்கிட்ட கட்சிகள்கிட்ட கொடுக்கலாம். அப்படிங்கும்போது அந்த இடையில் என் பேரில் இருக்கும், ஆனால் காசு உன்னோடது. அப்போது உன் பேர் வெளியே வராது, அது மறைமுகமாக வைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுவும் ஒரு சிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இந்த வியாழக்கிழமை 5 மணிக்கு பிறகு தான் வந்து இந்த விவகாரங்கள் தெரியும். வெள்ளிக்கிழமைக்கு வந்து இன்னும் பல பிரேக்கிங் நியூஸ்களை இதில் பார்க்க முடியும். இப்படி ஒரு பக்கம் இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ராஜினாமா கடிதம் வேற ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சிருக்காங்களாம். எலெக்ஷனில் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட இறங்க போகிறாங்க போலயே. தமிழிசை சவுந்தரராஜன் வந்து 2024 தேர்தலை குறி வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தொடர்ச்சியாக பலரும் சொன்னதை நம்மளே கூட நிறையா பேசியிருக்கோம் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூஸ்லாம். அவங்க வந்து தென்சென்னை, தூத்துக்குடி இந்த தொகுதிகளை குறிவைத்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு, அதனால தான் அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் மைக்கை பார்த்தாலே வந்து பேட்டி கொடுத்து அவங்க நடமுடிச்சாங்க, இண்டிவிஜுவல் வீடியோஸ் போட ஆரம்பித்தாங்க. உச்சகட்டமாக போய் ஒரு சேட்டலைட்டோடைய டிபேட்டில் லைவில் ஒரு கவர்னர் கலந்துக்கிட்டாங்கங்கிறது எனக்கு தெரிந்து தமிழிசை தான் முதல் முறையாக செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு தீவிரமாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவங்களுடைய ராஜினாமா கடிதத்தை தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி 2த்திலிருந்தும் அவங்களுடைய கடிதத்தை வந்து ராஜினாமா செய்கிறதா கடிதத்தை குடியரசுத் தலைவர் காமிச்சிருக்காங்க. அதை அவங்க ஏற்கும் பட்சத்தில் தமிழிசை ஆளுநர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டு சராசரி அரசியலுக்கு வருவார். ஆளுநர் ஆகிட்டால் அரசியல் நிற்க முடியாது, பதவி கிடைக்காது அப்படிங்கிறது ஜென்ரல் டாக். ஆனால் ஏற்கனவே முன்னுதாரணமாக காங்கிரஸில் எஸ்.எம். கிருஷ்ணா இருந்தார். அவர் வந்து மகாராஷ்டிராவுக்கோ மத்திய பிரதேசத்துக்கோ ஆளுநராக போனார், கர்நாடகாவில் இருந்துட்டு போனார். திருப்பி வந்து அவர் மத்திய அமைச்சராகவும் பொறுப்பேற்றார். அப்படிங்கிறனால அது ஒரு முக்கிய பிரச்சனை இல்லை. அப்படிங்கிறனால தமிழிசைக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்கணும், பாஜக மேலிடம் சீட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்கிறது அடுத்தபட்சம். அப்படிங்கிறனால கொடுக்காம போயிடுவாங்க. ஆசைப்படலாம், சீட்டு நாங்கள் தானே கொடுக்கணும் அப்படின்னு மேலிடம் சொல்லலாம். இந்தம்மா பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்கா. அடுத்து ஒருத்தர் ஏற்கனவே வந்து அவருக்கு கொடுத்த சிறை தண்டனையை பாதியில் நிப்பாட்டி வச்சாங்க. நிப்பாட்டி வச்சு சரி ரைட்டு திரும்பவும் வந்து நம்மளோட பதவி நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போது கையெழுத்து போட வேண்டியவர் கிளம்பி டெல்லிக்கு போயிட்டாப்புல. திரும்ப வந்து பார்த்தோன்னா கையெழுத்தெல்லாம் போட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காரு போலயே. ஆளுநர் வந்து இந்த விவகாரத்தில் அவருடைய வரம்பு மீறி செயல்படுறாரோ அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து பலருக்கும் நிலவுது. பொன்முடி அவருடைய தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது, தீர்ப்பும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. அதனால் அவர் சட்டமன்ற உறுப்பினராக பதவி ஏற்றுட்டார். அதை கெசட்டில் போட்டாங்க. சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அவர் அமைச்சராக பதவி ஏற்பதற்கு அனைத்து உரிமைகளும் இருக்குது. அது வந்து முதலமைச்சருடைய தனிப்பட்ட விருப்பத்துக்கு உட்பட்டது. அப்படிங்கும்போது அவர் பதவி ஏற்கலாம். ஆனால் வந்து நான் சட்ட விதிகள்லாம் கேட்டேன், நீங்கள் வந்து தீர்ப்பு வச்சுச்சு அப்படி வச்சுச்சுன்னு கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது. கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்கல, இல்லை திருப்பி தீர்ப்பு கொடுத்தா தான் இவரால் சொல்ல முடியும். அதனால இன்னும் நிரபராதின்னு தான் கோர்ட்டுன்னு சொல்லி சொன்னாதானே நாங்கள் வந்து கையெழுத்து போடுவோம் அப்படின்னு தண்டனை நிறுத்தி வச்சிருக்காங்க, தீர்ப்பை நிறுத்தி வச்சிருக்காங்கன்னா அவர் குற்றவாளி அப்படின்னு சொன்னதான் நிறுத்தி வச்சுட்டாங்க. அப்படின்னா இப்போதைக்கு அவர் வந்து நிரபராதிங்கிற அந்த ஒரு வாதம் தான் வருது. ஏற்கனவே வந்து ராகுல் காந்திக்கு இதே நடைமுறை பின்பற்றப்பட்டுச்சு. என்சிபி கட்சியை சேர்ந்த லக்ஷதீப் எம்பிக்கும் இதே நடைமுறை தான். இன்னும் கடந்த காலங்களில் நிறைய நடைமுறைகள் இருக்குது. அதனால் சட்ட ரீதியாக ஆளுநருக்கு இதில் அதிகாரம் இருக்கா அப்படின்னு தெரியல. அதை தாண்டி பல முன்னுதாரணங்கள் இருக்கும்போது ஆளுநர் இந்த செயலில் ஈடுபடுறது வந்து வரம்பு மீறிய செயலாக பார்க்கப்படுது. அவர் இது தொடர்பாக முதலமைச்சருக்கு ஒரு கடிதமும் எழுதிட்டார், என்னால் பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாதுன்னு. இது தொடர்பாக திமுக தரப்பில் அவசர வழக்கு வந்து தொடர்ந்துருக்காங்க உயர்நீதிமன்றத்தில். அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வர இருக்குது. அதில் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இது இல்லாமல் வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர போகிறோம் அப்படின்னு திமுக தரப்புலேருந்து எம்பி வில்சன் சொல்லியிருக்காரு. இது தொடரும் பட்சத்தில் ஆளுநருக்கு இது ஏற்கனவே நீதிமன்றங்களில் போய் பல முறை கூட்டு வாங்கிட்டு வந்துட்டார். இது இன்னொரு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும். அவர் உட்கார்ந்துருக்க அந்த பதவிக்குரிய கண்ணியத்துக்காகவாது இந்த மாதிரி சிறுபிள்ளைத்தனமான அரசியல் அப்படிலாம் கேட்டால் நாங்கள் தான் என்னைக்கோ வந்து இது வரைக்கும் நிலுவையில் இருந்த மசோதாக்கள் அது மாதிரிலாம் நிறைய கையெழுத்து போட்டு இத்தனை தடவை மேலிடத்துல இருந்து திட்டு வாங்கியிருப்போமா? இல்லை, அது இது வரைக்கும் பண்ணதெல்லாம் ஓகே.
இப்போ தேர்தல் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஏதாவது பண்ணால், ஏற்கனவே ஆர்.என். ரவி பேசும்போதெல்லாம் திமுகவுக்கு 10,000 ஓட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த விவகாரம் எடுக்கிறதுங்கிறது வந்து பாஜகவுடைய வளர்ச்சின்னு சொல்கிறது எல்லாத்தையும் இவர் ரிவர்ஸில் இழுக்கிறாரு அப்படிங்கிற கூற்றை மெய்ப்பிக்கும் விதமாக இருக்குது. ஆளுநர் இந்த நேரத்துலையாவது தன்னுடைய ஈகோ விட்டு கொடுத்துருந்துருக்கலாம். கொடுக்காது பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு. கொண்ட கொள்கையில வந்து உறுதியா இருப்போம். அது எங்களுக்கு வாக்கு கிடைக்கல, ஆனா எங்களுடைய கொள்கை தான் எங்களுக்கு முக்கியம்னு அவர் இருக்காரு போல. நீதிமன்றம் என்ன சொல்லுதுங்கிறத பார்த்து பொன்முடி அமைச்சராக வாரா இல்லையா அப்படிங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பேசுவோம். மக்களுக்கு வந்து இது எப்படி எதிரொலிச்சிருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம அப்டேட்ஸில் பேசுவோம். மக்களுடைய தீர்ப்பு வந்து ஜூன் 4ஆம் தேதி என்னப்படும். அப்போ வந்து இந்த ஆளுநர் செஞ்சது சரியா இல்லை திமுக செஞ்சது சரியா அப்படிங்கிறது தெரிய வரும். இத்துடன் நீங்கள் முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.